பரசுராமருக்கும் பீஷ்மருக்கும் 10 நாட்கள் கடும் போர் நடந்தது. பீஷ்மரின் பாணங்களை பரசுராமரால் தாங்க முடியவில்லை. தசரதபுத்திரன் ராமன் எப்படி அம்புமழை பொழிவானோ அதேபோல் பொழிந்தாராம் பீஷ்மர். தன் தோல்வியை சிஷ்யனிடம் ஒப்புக்கொண்ட பரசுராமர் அங்கிருந்து சென்று விட்டார். அம்பா அழுகையும் கோபமும் ஒன்றை ஒன்று மிஞ்ச தனக்கிருந்த ஒரே ஆதரவையும் இழந்துவிட்ட நிலையில் அங்கிருந்து காட்டிற்கு சென்றாள். அவள் கடும் தவம் ஒன்றை இருந்தாள். இறைவனிடம், கடவுளே, பீஷ்மன் என்னும் அபார சக்தி கொண்ட ஒருவனால் நான் ஏமாற்றப்பட்டேன். அவனால் என் வாழ்க்கை அழிந்தது. நான் இருக்கும் இந்த தவத்தை ஏற்று அவனை என்றேனும் ஒரு நாள் போரில் ஜெயிக்கும் ஆற்றலை பெற வேண்டும் என வேண்டினாள். 10 ஆண்டுகள் உண்ணாமல் தண்ணீர் கூட குடிக்காமல் பாதம் மீது மற்றொரு பாதத்தை வைத்து கைகளை தலைமேல் கூப்பிய நிலையில் செய்து அவளது தவம் படித்தது. அவளது மறைவுக்கு பின் யாகசேனன் என்பவனுக்கு மகனாக பிறந்தாள். ஷிகண்டி என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினான் யாகசேனன். என்பவனுக்கு மகனாக பிறந்த ஷிகண்டி என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டினாள் யாகசேனன். இந்த நிலையில் அம்பிகாவையும் அம்பாலிகாவையும் திருமணம் செய்த விசித்திர வீரியன் அவர்களை கூடாத நாளே இல்லை என்றாலும் 2 பெண்களுக்கும் கருத்தரிக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, பெண் இன்பத்தை அதிகமாக அனுபவிப்பவர்கள் பெரும் க்ஷயரோக நோயால் அவன் இறந்தே போனான். தாய் யோஜனகந்தி துக்கத்தில் ஆழ்ந்தாள். சந்திரவம்சம் இத்தோடு தொலைந்து விட்டதே, என்ன செய்யலாம் என்ற ஏக்கத்தில் பீஷ்மரை அழைத்தாள். பீஷ்மா, நான் சொல்வதை கேள். நீ உன் தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை நாட்டின் நலன் கருதி கைவிட வேண்டிய நிலைமை இப்போது வந்துவிட்டது. மேலும் தாயின் அனுமதியுடன் தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறுவதில் தவறேதும் இல்லை. தேவமுறை என்ற தர்மத்தின்படி சகோதரன் குழந்தையின்றி இறந்து போனால் நாட்டை ஆளும் பொருட்டு அவன் இன்னொரு சகோதரன் அப்பெண்ணை கூடி குழந்தை பெறலாம். அதன்படி நீ அம்பிகா அம்பாலிகாவுடன் கூடி குழந்தைகளை பெறு, நாட்டை காப்பாற்று, இது என் உத்தரவு என்றாள். இடியோசை கேட்ட நாகம் போல் நடுங்கிவிட்டார் பீஷ்மர். அம்மா, இது கொடுமை அல்லவா? தம்பியின் மனைவிகளை நான் தொடுவது, மேலும் எந்த நிலையிலும் என் பிரம்மச்சாரிய விரதத்தை கைவிடுவதில்லை என்ற சத்தியத்தை உங்கள் தந்தைக்கு செய்து கொடுத்தேன். என் தந்தையிடம் வாக்கு கொடுத்தேன். வேண்டாம் தாயே, ஆனால் இன்னொரு யோசனை இருக்கிறது, அதை பரிசீலியுங்கள் தாயே என்றார். யோஜனகந்தி அவசர அவசரமாக, சொல் பீஷ்மா என பேர குழந்தைகள் பிறக்க வழியிருக்கிறதா? சந்திரவம்சம் அழியாமல் இருக்க மார்க்கம் இருக்கிறதா? நாட்டை ஆள ஒரு புத்திரன் பிறக்கப் போகிறானா? சொல் சொல். ஏக்கமும் ஆவலும் என்னை பதட்டமடைய செய்கின்றன என்றால், தாயே, பரசுராமர் அரசகுலத்தின் மீது கோபம் கொண்டு எல்லா அரசர்களையும் வேருடன் கிள்ளி எறிந்து விட்ட காலம் ஒன்று இருந்ததை தாங்கள் அறிவீர்கள். அப்போது கணவனை இழந்த அரசிகள் எல்லோரும் ஒன்று கூடி முனிவர்கள் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொண்டார்கள். இது சாஸ்திரத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அந்த விதியின்படி அம்பிகா அம்பாலிகா குழந்தை பெற செய்யலாம் என்றதும் யோஜனகந்தி ஆழ்ந்த சிந்தனையில் இறங்கினாள். பல ஆண்டுகளுக்கு முன் தன் வாழ்வில் நடந்த அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்தாள். அப்போது யோஜனகந்தி மிக மிக அழகாக இருப்பாள். அவளது தொழில் படகோட்டுவதுதானே. ஒரு நாள் பராசர் என்ற முனிவர் யமுனை கரைக்கு வந்தார். அந்த நேரத்தில் உலகம் அதுவரை கண்டிராத ஒரு அதிர்ஷ்டகரமான கிரகநிலை ஏற்பட்டது. பராசரர் இதைதான் ஞான திருஷ்டியால் அறிந்தார். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த கிரகநிலை மாறிவிடும். அதற்குள் இந்த பூமியில் ஒரு குழந்தை பிறந்தால் அது உலகம் புகையும்படி ஆகும். உலகத்துக்கு அரிய பல கருத்துக்களை தரும் என்று அவர் மனதில் பட்டது. யோஜனகந்தியின் படகில் ஏறினார். ஆற்றின் நடுவே சென்றபோது, பெண்ணே, உலகம் இதுவரை கண்டிராத ஒரு அதிசய கிரகநிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்நேரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் அதனால் இந்த உலகமே பலனடையும். இங்கே நீயும் நானும் மட்டுமே இருக்கின்றோம். நான் உன்னோடு கூடுகிறேன். நீ அந்த குழந்தையை பெறும் பாக்கியவதி ஆகிவிடு. குழந்தை பிறந்ததும் நீ மீண்டும் கன்னித்தன்மை உடையவாய் விடுவாய். இது சத்தியம் என்றார். யோஜனகந்தி கோபப்பட்டாள். முனிவரே, உம் தரத்துக்கும் தகுதிக்கும் இந்த வார்த்தைகள் அழகா? கல்வி அறிவற்றவள் என நினைத்துதானே என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்? நீ சொல்வதை நம்ப முடியவில்லை என்றாள். நேரம் செல்ல செல்ல பராசரர் பதட்டப்பட்டார். தனது நிலையில் உறுதியாக நின்றார். கரைப்பார் கரைத்தார் கல்லும் கரையும் அல்லவா?
யோஜனகந்தியும் கரைந்து விட்டாள். தன் உடலில் இருக்கும் மீன் வாடை அவரை நெருங்க விடாது என அவரிடம் கூறினாள். அந்த மனதை அப்படியே மாற்றிய பராசரர் அவளது உடலுக்கு சந்தன மனத்தை கொடுத்தார். யோஜனா மகிழ்ந்து போனாள். அதே நேரம் பகிரங்கமாக நட்டநடு ஆற்றில் உறவு கொள்வது எப்படி என வெட்கப்பட்டாள். அப்போது பராசரர் தன் சக்தியால் அந்த இடத்தில் இருள் கவிய செய்தார். அந்த நிலையில் அவர்கள் கூடினர். அவளும் கர்ப்பமானாள். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இருளில் பிறந்ததால் அது கரிய நிறமுடையதாக காணப்பட்டது. அந்த குழந்தைதான் வியாசன். பிறக்கும்போதே அவனுக்கு ஜடாமுடி இருந்தது. பிறக்கும்போதே அவன் என்னிடம் பேசினான். அம்மா, நீ மீண்டும் கற்பு நிலையை அடையப் போகிறாய். அப்படி இருக்க நான் உன்னோடு இருக்க இயலாது. நான் தவம் முதலானவை ஏற்றிக்கொண்டு கானகங்களின் வசிப்பேன். நீ எப்போது என்னை நினைக்கிறாயோ அப்போது உன் கண்முன் தோன்றுவேன். உனக்கு ஏதேனும் சிரமமான சூழ்நிலைகள் வந்தால் என்னை அழை என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டான். இன்று அவன் பெரியவனாக இருப்பான். அவனை நான் வர வைக்கிறேன். அம்பாலிகாவுக்கு அவன் அத்தான் முறையாகிறது. முறை பிழறாமல் அரசு தர்மத்தை மீறாமல் அவர்கள் குழந்தை பெற செய்வோம் என்றாள் யோஜனகந்தி. பீஷ்மர் மகிழ்ந்தார். தாயே, இறைவன் யாரையும் கைவிடுவதில்லை. ஒரு பாதை அடைபட்டால் இன்னொரு பாதையை திறந்து விடுவான் என்பது இதுதான் போலும். கவலையை விடுங்கள். நீங்கள் வியாச மாமுனிவரை அழுகுங்கள். நான் கவலை நீங்கும் என்றார். யோஜனகந்தி அந்த கணமே, மகனே வியாசா, வா என் செல்லமே என்றாள். மிகப்பெரிய ஜடாமுடி தரையில் புரள கண்ணங்கரிய நிறத்துடன் அஜானுபாகாவான ஒரு உருவம் அவன் முன்னால் வந்தது. என்னை பெற்றவளே வணக்கம். உத்தரவிடுங்கள் தாயே. கட்டளைக்கு காத்திருக்கிறேன் என்று சாஷ்டாங்கமாக அன்னையின் பாதத்தில் விழுந்து அந்த உருவம், ஆம், வியாசர் வந்து விட்டார். மகனை அள்ளி அணைத்து உச்சி முகர்ந்தாள் யோஜனகந்தி. மகனே, என் நிலையை நீ அறிவாய். முக்காலமும் உணர்ந்த உனக்கு, எல்லாம் தெரிந்த உனக்கு எதையும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த நாட்டுக்கு வாரிசு வேண்டும். பீஷ்மனால் வாரிசுகளை தர இயலாத நிலையில் நீ அம்பாலிகாவுடன் கூடி குழந்தைகளை பெற வேண்டும். தாய் சொல்லை தட்டவில்லை வியாசர். அம்பாலிகாவிடம் நிலைமையை எடுத்து சொல்லி வியாசருடன் மகிழ்ந்திருக்க சம்மதம் பெற்றாள் யோஜனகந்தி. அன்றிரவில் அம்பிகையும் அம்பாலிகாவும் பஞ்சனையில் படுத்திருக்க வியாசர் உள்ளே நுழைந்தார். அவ்வளவு நேரமும் அவரை பார்க்காத அந்த பெண்கள் அதிர்ந்து விட்டனர். வியாசர் என்றால் செக்கச் சிவந்த கோவை பழமாக இருப்பார் என நினைத்தோம். குறைந்தபட்சம் ஒரு இளமை தோற்றமாவது இருக்கும் என நினைத்தோம். இதென்ன ஜடாமுடியும் தாடியுமாய்! ஐயோ, சந்திரன் ஒருவன் வருவான் என பார்த்தால் கோரத்தின் சொரூபமாய் ஒருவன் வருகிறானே! வியாசர் அம்பிகாவை நெருங்கினார். அவளை அண்ணி அணைத்தார். அவளோ அவனுடைய உருவத்தை காண சகியாமல் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். வேண்டாவிருப்பாக தன்னை அவரிடம் ஒப்படைத்தாள். அடுத்து அம்பாலிகாவிடம் சென்றார் வியாசர். அவளோ பயத்தில் வியர்த்து விறுவிறுத்தாள். உடலில் உள்ள இரத்தமெல்லாம் வற்றி வெளுத்து விட்டது. அந்த நிமிடமே அவர்கள் குழந்தைகளை பெற்றனர். ரிஷிகளுக்கு உடனடியாக குழந்தைகளை கொடுக்கும் சக்தி உண்டு என்கின்றன நமது இதிகாசங்களும் புராணங்களும். கந்த புராணத்தில் கஷ்யப முனிவர் அரச குழந்தைகளை உடனுடன் உருவாக்கியதாக தகவல் உள்ளது. மகாபாரதத்தில் வியாசர் பிறந்ததும் அப்படியே. அதுபோல் இப்போது குழந்தைகள் பிறந்திருக்கிறார்கள். குழந்தைகளை ஆசையோடு எடுத்தார் வியாசர். அந்த குழந்தையே அசைக்கவே அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. 10,000 யானைகளை ஒரு சேர தூக்க முடியுமா? அவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருந்தது அந்த குழந்தை. அதன் கண்களை பார்த்த வியாசர், இது பார்வையில்லாமல் பிறந்திருக்கிறதே,
பிறந்தும் பயனில்லையே. இந்த குழந்தையால் எப்படி நாடாள முடியும்? அம்பாலிகாவின் குழந்தையை பார்த்தார். அதன் முகம் வெளுத்து போயிருந்தது. மற்றபடி குறைகள் ஏதுமில்லை. இதனால் ஆறுதலுடன் வெளியே வந்து யோஜனகந்தியிடம் நடந்ததை விவரித்தார். பீஷ்மர் தன் தாயிடம், அம்மா, நாடாள நல்லதொரு புத்திரன் வேண்டும், இன்னொரு முறை முயற்சித்து பார்ப்போம் என்றார். மூத்தவள், அம்பிகாவுக்கு பார்வையற்ற பிள்ளை பிறந்துள்ளதால் நல்ல குழந்தைக்காகவே அவளை அனுப்பி வைக்க எண்ணினார். அவளும் சம்மதிப்பது போல் நடித்தாள். ஆனால் துறவியைப் போல் கோரமாய் தோற்றமளிக்கும் இவனுடன் இன்னொரு முறை செல்வதா என வெறுப்படைந்து தன்னை போலவே அலங்கரித்து தன் தோழி பெண் மாதுரியை அனுப்பிவிட்டாள். இருளில் அவளை வியாசர் அடையாளம் காணவில்லை. ஒருவேளை அவருக்கே இது தெரிந்திருந்தாலும் கூட எது விதிக்கப்பட்டதோ அதன்படியே நடந்து கொண்டார். அவள் அந்த மகானை அடைவதை தன் பாக்கியமாக கருதி நல்ல மனநிலையுடன் தன்னை ஒப்படைத்தாள். அவளுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பேரழகுடன் விளங்கினான். வியாசரை போல கருப்பாக இல்லாமல் தாயை போல சிவப்பாக இருந்தான். தாம்பத்திய வாழ்க்கையில் மனமொத்த நிலை வேண்டும். சண்டை போட்டுக்கொண்டோ குடித்துவிட்டோ விருப்பமில்லாமலோ இருவரில் யாராவது ஒருவருக்கு உடல்நிலை ஒத்துழைக்காத நிலையில் கட்டாயத்துக்காகவோ உறவு கொண்டால் பிறக்கும் குழந்தைகள் உருவத்திலும் குணத்திலும் மாறுபாடு கொண்டதாக இருக்கும். கெட்ட குணமுடையவர்களை உருவாக்குவதே பெற்றவர்கள்தான். வியாசர் விடை பெற்றார். மீண்டும் தன் உதவி தேவைப்பட்டால் அழைக்குமாறு தாயிடம் வேண்டினார். முதல் குழந்தைக்கு திருதராஷ்டிரன், அடுத்த குழந்தைக்கு பாண்டு, மூன்றாவது குழந்தைக்கு விதுரன் என பெயர்களை சூட்டினர். மீதம் இருக்கும் கதையை நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்ம கதைக்கு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கதையை எல்லாராலையும் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம்.